இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். அன்று பெத்சாய்தா குளத்தின் அருகே 38 ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டிருந்த ஒருவரிடம் இயேசு சொல்லிய வார்த்தையை இன்று நாம் தியானிக்க சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை அந்த நோயாளிக்கு சுகம் கொடுத்தது. இறை வார்த்தை வெறும் அறிவுரை மட்டுமல்ல, அது வாழ்வையும் மாற்றத்தையும் கொடுக்கும் சக்தி. 38 வருடமாக நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்த வாழ்க்கை ஒரே நொடியில் மாற்றப்பட்டது. இயேசு சொல்லிய எழுந்திரு என்பது இன்று எங்களுக்கு கொடுக்கும் செய்தி. நம் பழைய தோல்வி நிலையிலிருந்து எழுந்து புதிய வாழ்க்கைக்குள் எங்களை அழைக்கும் அழைப்பு. நாமும் எங்களுடைய குறைபாடுகள், பந்தங்கள், சோகங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சுதந்திரமாக நடக்க பழகுவோம். ஆண்டவரிலே விசுவாசம் கொண்டால் சாத்தியமில்லாததும் சாத்தியமாகும். பிரச்சனைகள் நீண்ட நாள் நீடிக்கும் போதும், விரும்பியது கிடைக்காமல் போகும் போதும் நம்பிக்கை குறைந்துவிடும். வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் இயேசு எங்களிடம் சொல்வதை செயலில் கொண்டு வரும்போது அதிசயமும் அற்புதமும் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். எனவே பிரியமானவர்களே, எழுந்திருங்கள். பயம், குறைபாடு, தோல்வி எல்லாவற்றிலும் இருந்து புதிய வாழ்வில் விசுவாசத்தோடு முன்னேறுவோம். ஆண்டவர் உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பாராக. ஆமேன்.